இந்த காவேரி நெல்லு. என்ன? அண்ணன் உங்க அப்பாவை அவமானப்படுத்தினான், தம்பி உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்தான். நீ பொங்கி எழுந்து பூகமாமா வெடிக்க போறேன்னா பொறுமையா போயிட்டு இருக்கிறிய. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அந்த போட்டோவை எல்லாம் என்கிட்ட கொடு. பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன், நீதி விசாரணை நடத்துறேன். நான் ஒண்ணு விவரம் தெரியாதவ இல்ல. அந்த ஆளுக்கு பஞ்சாயத்துல தண்டனை வாங்கி தர மாட்டேன், நானே தண்டனை கொடுப்பேன். என்ன பெருசு இப்படி சொல்லிட்டு போற? என்ன சார் போட்டோ பிடிக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? போட்டோ பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒண்ணு பிடிங்களா? பிலிம் இல்ல. பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கு மட்டும் பிலிம் இருக்கா? அட உங்க கதையில எனக்கு தெரியும் சார். உங்களை காவேரி அக்கா கமாக்கரைக்கு வர சொல்லிச்சு. அப்படியா? தேங்க்யூ. வேணாண்டா, நாங்க போய் ஏதாவது தப்பு தாண்டா பேசி அவ பஞ்சாயத்து கூட்டிட்டா? யோ, பொண்ணுங்க விஷயம்னா 1000 பஞ்சாயத்து சந்திக்கலாம். அட தைரியமா போயா. ஓகே. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? வரேன் இரு. இது பாரு, நான் மெட்ராஸ் படிக்கிறப்ப கூட எந்த பொண்ணையும் சைட் அடிச்சதே இல்ல. நீ வேணா அங்க வந்து கேட்டு பாரு. ஆமா, அத்தனை பொண்ணு குளிக்கும் போது என்ன மட்டும் ஏன் எடுத்த? காவேரி, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் எடுத்தேன். சரி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. தண்டனையை நானே கொடுத்துறேன். இங்க வா. என் கண்ணு எப்படி இருக்கு? ஆப்பிள் மாதிரி இருக்கு. அதுல ஒரு முத்தம் கொடு. என்னது தண்டனை சொல்லிட்டு தார்மார் ஏதோ சொல்லிட்டு இருக்க? அதான் என் தண்டனை. என்னைய எப்படி யோசிக்கிற? அவன் மொத்தமா கொடுக்கணும் அலைஞ்சிட்டு இருக்கிறான். முத்தமா பஞ்சாயத்தா? இந்த விஷயத்துல நான் போலாமா? அதெல்லாம் முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கே, யார்கிட்ட எதை வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாமா, நிஜமாவே பயந்துட்டீங்களா? எந்த பொண்ணும் தான் மனசார விரும்புற ஒருத்தரை அவமானப்படுத்தவே மாட்டா. காவேரி, நீ காவேரி, என்னடா ரொம்ப நேரமா யோசனையில இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பொண்ணை பாருங்களேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. ஆனா அழகு இருந்தா படிப்பு இல்ல, படிப்பு இருந்தா அழகு இல்ல. அழகு முக்கியம் இல்லம்மா, குணம்தான் முக்கியம். நான் என்ன அழக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு என்ன குறைச்சல்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அம்மா இருக்காங்க, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க பாருங்கம்மா. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிச்சுனே, உடனே சேர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. டேய், உன்னை யாரா வேலைக்கு போச்சனா? இந்த பாரு, நீ வேலை பார்த்து சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில நாம இருக்கிறோம். நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணு, நம்ம கிராமமும் விருத்தியாகும், உன் பேரும் வளரும். அனுபவம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சா அது நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, என்ன வேலை? டெல்லி மோடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில சீனியர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல. உனக்கு எதாவது புரிஞ்சுது? உனக்கு எதாவது புரிஞ்சுது? அவ்வளவு தூரம் போகணும். உனக்கு தெரியாது, சும்மா இருமா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காரு, போனு, என் கீழே 1000 பேர் வேலை செய்வாங்க. உலகம் பூரா சுத்தலாம், தெரியுமா? நீங்க உலகம் சுத்தலாங்க. ஆனா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? இத நாள் வரைக்கும் படிப்பு படிப்புன்னு பட்டணத்திலேயே இருந்துட்டீங்க. ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு உதவியா கூடவே இரு. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? அம்மா, இந்த மாடு மேய்க்கிற வேலை பார்க்கறதுக்காக அண்ணன் இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, நீ சொல்றது சரிதான்டா. நானே மாடு மேய்க்கிறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் முக்கியம். சரி,
எப்ப வேலையில சேரணும் எப்ப டெல்லிக்கு போகணும்னு சொல்லு, வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீ அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற. இப்படிதான் செய்யணும், இதுதான் சரின்னு நீ 2 வார்த்தை அதட்டி சொல்லக்கூடாதா? அம்மா, அவன் படிச்ச படிப்புக்கும் நம்ம வேலைக்கு சம்பந்தம் இல்ல. நாம தான் கிணத்து தவளையா வளர்ந்துட்டோம். அவனாவது அவன் இஷ்டப்படி உலகம் சுத்துற வாலிபனை வளரட்டுமே. என்னடி அறிவு கட்டவில்லை மாடி. ஏய், என்ன உம்முன்னு இருக்க? இங்க உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க எதுக்காக வேலைக்கு போகணும்? நான் வேலைக்கு போறதுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா காவேரி, மாமா, நான் இந்த வேலைக்கு போயிட்டா யாரோட தேவை எனக்கு தேவையில்லை. அண்ணன் தடை விதிச்சா அதை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட டெல்லி கூட்டிட்டு போயிடுவேன். இத நம்பலாமா மாமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? நீ நம்பல, வா என்னோட. கடவுள் சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.